ஜப்பான்ல இருக்க இந்தியன் ஸ்டோர்ல என்னலாம் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்ட்ரன்ஸ்லயே காய்கறிலாம் வச்சிருக்காங்க. முள்ளங்கி வச்சிருக்காங்க. முள்ளங்கி வந்து 100 yen போட்டிருக்காங்க. அடுத்து உருளைக்கிழங்கு, காக்கி வச்சிருக்காங்க. காக்கிங்கிறது கைண்ட் ஆஃப் ஜாப்பனீஸ் ஃப்ரூட்டு. அடுத்து கேரட் இருக்கு. ஆப்பிள் வச்சிருக்காங்க. பூண்டு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் வச்சிருக்காங்க. மஞ்சள் பூசணி. அடுத்து கிரீன் டொமேட்டோன்னு தனியா வச்சிருக்காங்க. பொமக்ரானேட் வச்சிருக்காங்க. பனானா வந்து ஒரு பேக் 120 yen போட்டிருக்காங்க. அது நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 63 ருபீஸ் கிட்ட வரும். இந்தியாவிலேருந்து ஜப்பான் வரவங்களுக்கு இருக்கிற பெரிய டவுட் இங்கே இந்தியன் ரைஸ் கிடைக்குமாங்கிறது தான். அது இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் ஐட்டம்ஸ். ஃப்ரோசன் ஃபுட்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இதில் என்னென்ன இருக்குது? ப்ளைன் பரோட்டா, பொட்டேட்டோ பரோட்டா இருக்குது, ரொட்டி இருக்குது, சிக்கன் பர்கர் வச்சுருக்காங்க, சிக்கன் விங்ஸு, ஃப்ரோசன் சில்லிஸ் வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஃப்ரெஷ் சில்லிஸ் அவ்வளோவா கிடைக்காது. ஃப்ரோசன் சில்லிஸ் தான். இதை வாங்கிட்டு போய் நம்ம வீட்டில் ஃப்ரீசரில் வச்சு நமக்கு எப்போ தேவையோ அப்போ யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஐட்டம்ஸ். இதில் என்னென்ன ஃபிஷ் இருக்குதுன்னு பார்க்கலாமா? இது எல்லாமே பெங்காலியில் எழுதியிருக்கு. நான் உங்களுக்கு தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா கெளுத்தி மீன் இருக்குது, நெத்திலி மீன் கூட வச்சுருக்காங்க, கண்ணாடி கெண்டை, இது மாதிரி நிறைய நம்ம ஊரில் கிடைக்கிற ஃபிஷ் இங்கேயுமே கிடைக்குது. பட் என்ன ஃப்ரோசனாக இருக்குது. இதில் கட் பண்ணியும் வச்சுருக்காங்க. நமக்கு முழுசாக வேணாலும் முழு மீனுமே வச்சுருக்காங்க. இந்த கடை பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்தாலும் நமக்கு தேவையான எல்லா கிராசரியுமே இங்கே கிடைக்குதுங்க. இங்கே இருக்கிற இந்தியன்ஸ் நிறைய பேர் இங்கே தான் வந்து வாங்குகிறாங்க. இதுவுமே ஃபுல்லாக ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் தான். இதில் என்ன இருக்குன்னா குலாப் ஜாமுன், சமோசா, அதுக்கப்புறம் சிக்கன் பர்கர், சிக்கன் விங்ஸு, இதுலேயே ஃபிஷ் பால் வித் சாஸ், அது மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. ஜஸ்ட் நம்ம வாங்கிட்டு போய் அவனில் வச்சு பேக் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் பெங்காலி ஸ்வீட்ஸ் வச்சுருக்காங்க. அடுத்து அதிலே நான் வச்சுருக்காங்க. அதிலே மிக்ஸ் வெஜிடபிள்ஸ் வச்சுருக்காங்க. இதுவுமே எல்லாமே ஃபிஷ் ஐட்டம்ஸ் தான். அடுத்து பார்த்திங்கன்னா மட்டன் ஐட்டம்ஸ். மட்டனில் வந்து என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாமா? மட்டன் வித் போனோடு வச்சுருக்காங்க, மட்டன் வித் போன்லெஸ் வச்சுருக்காங்க, மட்டன் சுக்கா வச்சுருக்காங்க. அதாவது இப்போ நம்ம மட்டன் சுக்கா செய்கிறோன்னா அதுக்கு தனியாகவே கட் பண்ணி அவங்களே வச்சுருக்காங்க. இதிலே பாருங்களேன், மட்டன் வித் போன் ஜாப்பனீஸ், அதாவது ஜாப்பனீஸ் சாப்பிட்றது தனியாக வச்சுருக்காங்க. அடுத்து மட்டன் பாயா, இப்போ நம்ம மட்டன் பாயா பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தனியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து லேம்ப் சாப்ஸ் வச்சுருக்காங்க. மிக்ஸ் போட்டான்னு வச்சுருக்காங்க. மிக்ஸ் போட்டான் அப்படிங்கிறது வந்து இப்போ போர்க்கு, பீஃபு, சிக்கன் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு பேக்காக வைக்கிறது தான் மிக்ஸ் போட்டான் அப்படிங்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா பீஃப் ஐட்டம்ஸ். பீஃப்லேயே பாருங்களேன், பீஃப் லிவர் தனியாக, பீஃப் லிவரை மிக்ஸ் பண்ணி தனியாக, பீஃப் டங்க்குன்னு ஏதோ வச்சுருக்காங்க. அடுத்து பீஃபோட குடல் வச்சுருக்காங்க, பீஃப் வித் போன் வச்சுருக்காங்க, பீஃப் வித் போன்லெஸ். அடுத்து பார்த்திங்கன்னா சிக்கன் ஐட்டம்ஸ். சிக்கனில் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாமா? சிக்கன் போன்லெஸ், சிக்கன் கொத்துக்கறி வச்சுருக்காங்க, சிக்கன் லெக்கு தனியாக வச்சுருக்காங்க, சிக்கன் விங்ஸு, சிக்கன் ட்ரம் ஸ்டிக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்நாக் ஐட்டம் தான். இதில் என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குக்கீஸ் வச்சுருக்காங்க, பட்டர் குக்கீஸ் வச்சுருக்காங்க, செரி குக்கீஸ் வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் க்ரீம் பிஸ்கெட்ஸு. மேலே பார்த்திங்கன்னா மிக்சர் வச்சுருக்காங்க. அடுத்து கேக் வச்சுருக்காங்க, ரஸ்க் வச்சுருக்காங்க, பீனட் பர்ஃபி வச்சுருக்காங்க. இது எல்லாமே தட்டை. இது எல்லாமே சிப்ஸ் ஐட்டம்ஸு. அடுத்து பாருங்களேன், முறுக்கு வச்சுருக்காங்க, ஜெல்லி வச்சுருக்காங்க, மேகி வச்சுருக்காங்க. அடுத்து காஃபி பவுடர் வச்சுருக்காங்க. கீழே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கெச்சப் ஐட்டம்ஸு. அடுத்து வத்தல் வச்சுருக்காங்க பாருங்களேன். அடுத்து இது எல்லாமே மசாலா ஐட்டம்ஸ் தான். இதில் என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாமா? இதில் பாருங்களேன், புளி வச்சுருக்காங்க. அடுத்து இதெல்லாம் ஃபுல்லாக கீ தான், அமுல் கீ. அடுத்து பார்த்திங்கன்னா பிக்கிள் ஐட்டம்ஸ். இதில் நிறைய வெரைட்டி ஆஃப் பிக்கிள் இருக்குது. கார்லிக் பிக்கிள், மிக்ஸ் பிக்கிள், மேங்கோ பிக்கிள், அது மாதிரி பிக்கிள்ஸ் இருக்குது. மேலே பார்த்திங்கன்னா மஸ்டர்ட் ஆயில், ஜாகரி பவுடர், சிசமின் ஆயில். அடுத்து டேட்ஸ் வச்சுருக்காங்க. இது எல்லாமே மஸ்டர்டு, கியூமின் சீடு, கோரியாண்டர் சீடு, அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸு. மேலே ஃபுல்லாக மசாலா ஐட்டம்ஸ் தான். சவுமைன் மசாலா, ஃபிஷ் கறி மசாலா, சிக்கன் பிரியாணி மசாலா, கரம் மசாலா. அடுத்து கீர் மிக்ஸு, கஸ்டர்ட் பவுடர் வச்சுருக்காங்க, அதிலே ஃப்ளேவர்ஸ் வச்சுருக்காங்க.
இது மேலே ஃபுல்லாகவும் மசாலா ஐட்டம்ஸ் தான். மீட் அண்ட் வெஜிடபிள் மசாலா, புலாவ் பிரியாணி மசாலா, கரம் மசாலா, மீட் கறி மசாலா, அப்புறம் நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான குலாப் ஜாமுன், ரசகுல்லா, அப்புறம் பார்த்திங்கன்னா சேமியா பாக்கெட் வச்சுருக்காங்க, பொரி பாக்கெட் வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சிப்ஸ் ஐட்டம்ஸு, முறுக்கு வச்சுருக்காங்க. சிப்ஸ்லேயே நிறைய பிராண்ட் வச்சுருக்காங்க. அடுத்து காஃபி தூள் வச்சுருக்காங்க, மினி வேஃபர் பைட்ஸ் வச்சுருக்காங்க. இது எல்லாமே கெச்சப் ஐட்டம்ஸ். இங்கே சோயா சங்க்ஸ் வச்சுருக்காங்க. இதுவும் மேகி ஐட்டம்ஸ் தான். மக்கானா வச்சுருக்காங்க, பாப்கார்ன் வச்சுருக்காங்க, ஹார்லிக்ஸ் வச்சுருக்காங்க, சுகர் அண்ட் சால்ட் வச்சுருக்காங்க. கீழே ப்ரான் கிராக்கர்ஸ் வச்சுருக்காங்க, மேகி வச்சுருக்காங்க, எல்லாருக்கும் பிடிச்ச பொரி உருண்டை வச்சுருக்காங்க, மிக்சர் வச்சுருக்காங்க. இதெல்லாம் சப்பாத்தி மாவு, அடுத்து உளுந்து, இது பாசிப்பருப்பு, கருப்பு உளுந்து வச்சுருக்காங்க, ஃபுல் க்ரீம் மில்க் பவுடர் வச்சுருக்காங்க, பச்சை பயிறு வச்சுருக்காங்க, பச்சை பயிர்லேயே உடச்சது வச்சுருக்காங்க. நாங்கள் எங்கே தேடியும் கிடைக்காத ஒன்று இந்த கொத்தமல்லி தாங்க. இந்த கடையில் வந்து தான் கடைசியாக கொத்தமல்லி வாங்கிட்டு போனோம். இதெல்லாம் ஜூஸ் ஐட்டம்ஸு, இந்த கேரட்டு நான்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் ஐட்டம்ஸில் ஜாங்கிரி வச்சுருக்காங்க, அப்புறம் கொஞ்சம் பெங்காலி ஸ்வீட்ஸ் வச்சுருக்காங்க. அடுத்து கீழே கொஞ்சம் ஆயிலு, அப்புறம் நம்ம இடிக்கிற உரல், கோகனட் வாட்டர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, சில்லி ஃப்ளேக்ஸு, அது மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இவங்கக்கிட்ட ஹோம் டெலிவரியும் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்டு ரைஸு. இங்கே எல்லா ரைஸுமே இருக்குது. இட்லி ரைஸு, குக்கிங் ரைஸு. நாங்கள் பார்த்து சந்தோஷப்பட்ட ஒரு விஷயம் அரளியக்கீரிய சாம்பார் அரிசின்னு தமிழில் எழுதியிருக்காங்க.